ஷீலு கிச்சன்லேருந்து இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான போண்டா செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொருள் வந்து இந்த ஒரு கப்புக்கு 1 கப்பு சாதம் இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஒரு 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு. இந்த பவுலுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நம்ம தேவையான பொருள் வந்து தேங்காய் பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 4 கொத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான அளவு. உப்பு, சோடாப்பூ, மாவு பிணைகிறப்போ நம்ம பார்த்துக்கரலாம். சாதத்தை வந்து நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் சாதத்தை இந்த அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா. இப்போ இதில் வந்து நம்ம தயிரை சேர்த்துருவோம். நல்லா பிணைஞ்சிக்கலாம் தயிர் போட்டு. இப்போ நம்ம இதில் வந்து பச்சரிசி மாவை சேர்த்துருவோம். சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இதில் சோடாப்பூ சேர்த்துருவோம். ஒரு 1/2 ஸ்பூனு சோடாப்பூ. இந்த பாருங்கள், கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அது போக இதில் பெருங்காயத்தையும் சேர்த்துருவோம். பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூனு தூளுப்பு சேர்த்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கரலாம். இப்போ தண்ணி லேசாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கிடுவோம். ஒரு போண்டா பதத்துக்கு பிணைஞ்சிருக்கிறேன். இதில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே நான் சேர்த்துடுறேன். தேங்காய் எல்லாமே, ஜீரகமும் சேர்த்துட்டேன். நல்லா பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சிட்டு நான் போண்டா பதத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், போண்டா பதத்தில் நான் இந்த மாதிரி இப்படி கிள்ளி போடுற அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். நம்ம போண்டா போட்டுருவோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி போட்டு விட்டுறணும். வேகட்டும். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். வேகட்டும். நம்ம திருப்பி விடுவோன்னா இங்கே பாருங்கள், ஒரு சைடு திருப்பி விட்டுருவோம். ரொம்ப சாஃப்டாக வரும் போண்டா. 2 சைடு நல்லா வெந்து கலர் மாதிரி வரட்டும். மிதமான தீயில தான் நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். இல்லாட்டினா உள்ளே வேகாது. வெளியே மட்டும் நமக்கு வெந்தது மாதிரி தெரியும். உள்ளே மாவாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கண்ணுத்தட்டுக்கு எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் வடிய எண்ணெயெல்லாம் இழுக்காது ரொம்ப. இங்கே பாருங்கள், சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், ஷீலு கிச்சன் வந்து போண்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி சாஃப்டாக இருக்கும். இப்படி தக்காளி சட்னியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.